நடத்திய பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அனைவரும் சமம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இந்திய பரிபூரண சுதந்திர ஜனநாயக நாடு என்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. உலகத்தில் பல நாடுகளுக்கும் வழிகாட்டியாய் விளங்கும் தகுதி நம் நாட்டிற்கு உண்டு. ஜாதியால், மதத்தால், மொழியால், இனத்தால் ஜாதியால், மதத்தால், மொழியால், இனத்தால் வேறுபாடுகள் காணப்படினும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமே. ஏழை பணக்காரர் என்ற வேறுபாட்டினை சட்டம் காட்டுவதில்லை. ஆண்களும் பெண்களும் சமமானவர்களே. 18 வயது வந்தோர் யாவரும் வாக்குரிமை பெற்றவர்கள். தங்களை ஆளுகின்ற பொறுப்பினை இன்னாருக்கு தரலாம் என்றும் முடிவு செய்யும் உணர்வு, உரிமை எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட்டுள்ளது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை. ஜாதி இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்கிறார் பாரதிதாஸ், என்கிறார் மகாகவி பாரதி. அப்படியானால் இந்தியாவில் மக்களின் உயர் தொகை எத்தகையது என்று வினவத் தோன்றும். பாரதியை விடை சொல்கிறார். எல்லோரும் ஓர் விதை, எல்லோரும் ஓர் நிலை என்ற எல்லோரும் இந்நாட்டின் மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டின் மன்னர். இவ்வளவு உயர்வுடைய நாம் எப்படி வாழ வேண்டும்? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று வாழ வேண்டும். அதற்கு என்ன வழி? பாரதியை இதற்கும் வழிகாட்டுகிறார். அன்பென்று கட்டும் முரசை மக்கள் அனைத்தினை பெரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென கொண்டால். பாரதி புதுக்கவிதை நமக்கு வேதம். எனக்கு நன்றி, வணக்கம். அனைவரும் சமம் என்ற தலைப்பில் அருமையாக பேசினார். அவர் பேசினோட அதிகமா ரொம்ப சிரிச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியாக மாணவன் நவீன் அவர்களே வரவேற்கிறேன். அவர் பேசக்கூடிய தலைப்பு, அவர் நிறைய திருவிழா பிடிக்கும் போல, அவரை பிடித்த திருவிழான்னு வராரு. தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பித்து நடத்தும் பெரியோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். பிடித்தமான திருவிழா என்ற தலைப்பில் இங்கே பேச வந்துள்ளேன். எனக்கு பிடித்தமான திருவிழா பொங்கல் திருவிழா. தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் பெருமை உடையதும் இதுவே சாதி மத வேறுபாடு இல்லாமல் தமிழர் அனைவரும் கொண்டாடும் திருவிழா பொங்கல் ஆகும். இவ்விழா 4 நாட்கள் நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது. போகி என்பது இந்திரனுக்கு பெயர். அவன் வழிபடுவது அன்றைய சிறப்பு. மழைக்கடவுள் இந்திரன் மழை இல்லாமல் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. எனவே மாமலை போற்றுதும் என்று அந்நாளில் போற்றுவோம். போக்கி நாள் என்பது போகி நாள் ஆயிற்று என சிலர் கூறுவர். வீட்டில் சேர்ந்துள்ள தேவையற்ற பொருட்களை அன்றைய நாளில் போக்குவர். அதனால் அதை போக்கினார் என்பர். அன்று வீடுகளுக்கு வெள்ளையடித்து தூய்மை செய்வது உண்டு. தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருநாள். மக்கள் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் நாள். மக்கள் காலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிவர். வீட்டு முற்றத்தில் புதிய அடுப்பு வைப்பர். புதிய மண்பானையில் மஞ்சள் கொத்தும் இஞ்சியும் கட்டுவர். புதிய பச்சரிசியை இட்டு பொங்கல் சமைப்பர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலே பொங்கல் என்று முழக்கமிடுவர். பொங்கலை ஆக்கி பிறகு பெரிய வாழை இலையில் பொங்கலுடன் கரும்பு, தேங்காய், பழம் முதலியவற்றையும் படைத்து கதிரவனை வழிபடுவர். ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் வாழ்த்து சொல்லி மகிழ்வர். மகர சங்கராந்தி என்றும் இந்த நாளில் வழங்கப்படுகிறது. அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். உழவுக்கு உறுதுணையாய் விளங்கும் எழுதுகளுக்கும் பால் தந்து உதவும் பசுகளுக்கும் நன்றி காட்டும் திருநாள் அது. அன்று மாடுகளை குளிப்பாட்டுவர். அவற்றின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டுவர். அவற்றின் கழுத்துகளில் மாலை சூட்டுவர். பொங்கல் சமைத்து அவைகளுக்கு ஊட்டுவர். பிறகு தெருக்களில் ஓட்டுவர். சிற்றுயிர்களில் மாட்டு வண்டி பந்தயமும் மஞ்சு விரட்டும் நடப்பது உண்டு.
தமிழக அரசு அன்றைய நாளை திருவள்ளுவர்